அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு உங்கள் அனைவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. அதாவது சங்கி ஷவர்மா சிக்கன் ஸ்ப்ரெட் நம்ம வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட டேஸ்ட் நான் சொல்லவே முடியாதுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு அடிச்சுக்கிடவே முடியாது. செம்ம சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் உள்ளதை சாப்பிட்டு பார்த்தா ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த அளவுக்கு அதாவது 100% பெர்ஃபெக்ட் ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் பார்த்துடலாம். பாருங்கள், நான் சிக்கனோட அந்த கால் பகுதியும் தொடை பகுதியும் உள்ள பாகத்தை நல்லா வேக வச்சு உப்பு மட்டும்தான் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் தண்ணி ரொம்ப கம்மியான அளவு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு சிக்கனோட பிரெஸ்ட் பகுதி கிடச்சா அது கூட பயன்படுத்திக்கலாம். பட் அந்த பிரெஸ்ட் பகுதி, அதாவது அதோட மார்பக பகுதி கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லா வேகலை அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சவச்சிட்டு துப்புற மாதிரி ஆயிரும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுதேன், அந்த கால் பகுதியும் தொடை பகுதியும் சேர்ந்த பாகத்தை நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சுட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட 200 கிராம், இதோட அளவு 200 கிராம் இருக்கும். அதில் ஃப்ரெஷ் மிளகுத்தூளை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகுத்தூள் உடனே மிளகு எடுத்து உடனே இடித்து நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அந்த மாதிரி ஃப்ரெஷ் மிளகுத்தூள் சேர்க்கிறது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லைங்க, வத்தலை மிக்சியில் போட்டு 1க்கு 2 உடச்சிட்டிங்கன்னா, நல்லா இந்த மாதிரி கரகரப்பாக உடச்சி எடுத்துட்டிங்கன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்ல ஒரு கலர் கிடைக்கும், லைட்டாக ஒரு கலர் கிடைக்கும். இது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் மேயோனைஸுங்க. மேயோனைஸ் நீங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் சிக்கன் அளவுக்கு நான் சொல்கிறேன். இந்த மேயோனைஸ் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வீட்டிலே செய்யணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டிலேயே நம்ம எக் இல்லாமல் எப்படி மேயோனைஸ் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு மேயோனைஸ் கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சிக்கன் வேக வைக்கலாம், அந்த தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிக்கன் வேக வைக்கும்போது தண்ணி கம்மியாக வச்சு வேக வைங்க. அப்போ அந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இதில் இன்னும் வர உப்பு சேர்க்கலை, ஏன்னா நான் சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த கெச்சப்பில் அப்புறம் இந்த மேயோனைஸில் இதில் எல்லாமே கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்புலாம் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போ நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன். இது ஒரு டேஸ்ட்டு சும்மா செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நான் அந்த வீடியோவே ரொம்ப ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ உள்ள கிட்ஸு குழந்தைங்களுக்கும் வாலிப பசங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் மீடியம் சைஸ் பூண்டு எடுத்து, அப்படியே ஃப்ரெஷ் பூண்டு, நீங்கள் அதை வதக்கலாம் வேண்டாம், வேகவும் வைக்க வேண்டாம், அப்படி ரா பூண்டு எடுத்து நல்லா சின்ன அந்த கேரட் சீவுறது இருக்குல்ல, அதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அது ஒரு அரையிலேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இட்டாலியன் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இட்டாலியன் மிக்ஸ்ட் ஹெர்பு கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது முழுமையாக ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஒரு குட்டி இதில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்பொழுது சுவையான சங்கி ஷவர்மா சிக்கன் ஸ்ப்ரெட் நம்ம வீட்டிலையே தயாரிச்சிட்டோம். ரொம்பவே ஈஸியான முறைப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட டேஸ்ட் சும்மா அப்படி இருக்கும், செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க, ஹெவன் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது சாப்பிடும்போது நீங்கள் ப்ரெட்டுனா ஒரு 3/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தினா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதிக அளவு சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப நாளைக்கு சேவ் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 5 டேஸ் மட்டும் அதாவது கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஒரு 5 டேஸ் வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதா என்றைக்குமே உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரியலி உங்கள் வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ வேற உங்களை அப்படி பாராட்டுவாங்க.
உங்களுக்கே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகும். வாவ், நம்ம சங்கி ஷவர்மா சிக்கன் ஸ்ப்ரெட் வீட்டிலே பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.